எல்லாரையும் கொஞ்சம் பெரட்டி போட்டுருச்சு. உடல் உறவு வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். இந்த கல்யாணம் லவ் கிவ்லாம் பேச வேணாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சு. சில பொண்ணுங்க வந்து என்ன இருக்கு அவ ஒரு பொண்ணு உரிமையா தன்னோட ஃப்ரீடமோட பேசுறா. இந்த ஜெனரேஷன்ல அவளுக்கு பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அனிமல் படத்தை போய் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் என்னோட படத்தை பார்க்கும்போது தொந்தரவாக இருக்குது, பார்க்கவே முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நடிகர் சித்தார்த் ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு. போன வருஷம் ரிலீஸ் ஆன சித்தா படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. சித்தா படத்துக்காக நடிகர் சித்தார்த்துக்கு ஒரு ப்ரைவேட் அவார்ட் ஃபங்க்ஷனில் விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருது வழங்கும் விழாவில் பேசியிருக்கிற நடிகர் சித்தார்த் என்கிட்டையும் இயக்குனர் அருண்கிட்டையும் வந்து என்னால் சித்தா படத்தை பார்க்கவே முடியல, ரொம்ப வலியை கொடுத்தது, முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு, படத்தை பார்க்க முடியாமல் நான் கண்ணை மூடிட்டேன் அப்படின்னு எந்த பொண்ணும் சொன்னதே கிடையாது. ஆனால் நிறைய ஆண்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த ஆண்களால் என்னோட படத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனிமல் மாதிரி படங்களை பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிருகம் அப்படின்னு டைட்டில் வச்ச படத்தை போய் பார்க்குறாங்க. ஆனால் என்னோட படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தொந்தரவாயிருச்சாமா. அது தொந்தரவு கிடையாது, வெட்கமும் குற்ற உணர்ச்சியும் தான். அது பரவாயில்ல, போக போக சரியாயிடும் அப்படின்னு சித்தார்த் பேசியிருக்காரு. அர்ஜுன் ரெட்டி வங்கா டைரக்ஷனில் ரன்பீர் கபூர், ராஷ்மிகா நடிப்பில் வெளியான அனிமல் படம் 910 கோடிக்கும் மேலே வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதே நேரம் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாலும் சில பிரபலங்களுக்கு இந்த படம் பிடிக்கலை அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. அவங்களில் நடிகர் சித்தார்த்தும் ஒருத்தர். அனிமல் படத்தில் ரத்தம் தெரிக்கிற காட்சிகளும் பெண்களை கீழ்த்தரமாக நடத்துகிற காட்சிகளும் அதிகமாக இருந்ததால் குறிப்பிட்ட சில பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போயிருக்கு.